ஹலோ गाइस வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆன் தமிழ் சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் கோட் தான் விளையாட போறோம். நம்ம இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போறோம் நினைக்காதீங்க, எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் வீடியோ போட்டோம். இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஸ்ரீத் சார் கமெண்ட்ரி கொடுக்க போறாரு. அவர் இருங்க, நான் ஒரு பேச சொல்றேன். பேசுங்க சார். சார் பேசுங்க. சார் பேசுங்க சார். गाइस பாருங்க சார், ரொம்ப அழுகுறான். गाइस ஏதாச்சும் பேசுங்க சார், நீங்க நல்லா பேசுவீங்களே. गाइस நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று தான் டைமண்ட் வந்து போனோம். இதுக்கு புஷ் பண்ணலாம், கொஞ்சம் புஷ் பண்ணலாம், கொஞ்சம் பாஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ் ரேங்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏதாச்சும் பேசுறா டேய், நீ விளாட்றாவா பேசுறா. சரி, நடுவில் காமெடி பண்ணுறியா? என்னத்த இவன் யாடுறாங்க? வெள்ளை பண்ணா இவன் கேப் போட்டு வெயில் அடிக்கிறதுனால கேப்லாம் போட்டு போகிறான் நம்ம தம்பி. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் போட்டு அடிக்க போகிறோம். அடிக்க வந்து நம்ம போட்டு தள்ளிங்க. அவனை நம்மளும் ஓடிடுவோமா இல்லை இருப்போம்? நான் யார் தெரியுமா? சிங்கிள்லேயே சுனாமி போட்டவன்டா. டே சின்ன பையன் வேறுடா நீ தம்பி. செத்து போனேன். காய்ஸ் மண்டையெல்லாம் அடித்தாங்க, நம்மளையும் அடித்தாங்க. வெறித்தனமாக நம்மளை மண்டையை போட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? உங்கள் கமெண்ட்ரி என்னது? விளையாட தெரியாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன். காய்ஸ் நான் விளையாட தெரியாதுன்றேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ், நம்மளுக்கு விளையாட தெரியுமா இல்லாட்டி நம்மளுக்கு விளையாட தெரியாதான்னு. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கேன், அவன் என்னத்தை பிடுங்க மறந்தில்லை. நம்ம உயிரை நம்மளே பறி கொடுத்துக்கலாம். எல்லாம் நான் கால்மி சாரே கூட மாட்டுறாங்க. விஸ்கீஸ்னா செத்த மாதிரியா? ஃபேஸ்ல எப்போ போட போகிறீங்க சார்? சார் அதெல்லாம் இந்த ஐடியாவே இல்லை சார். சார் என்ன கண்ணலாம் சார் எடுக்கலாம்? இது எம்பி பேடு. பாவம் பய கேட்டு பாரு, கொடுத்து விடுவோம். தம்பி உனக்கு பிச்சு தான் போட்டிருக்கேன், ரொம்ப இது பண்ணாத. பிசி கேம் ப்ளே பண்ணலாம் கூடிய சீக்கிரத்தில். ஆமாங்க கைஸ், நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் அவனை சத்தமாக பேசுகிறா. பிசி கேம் ப்ளே பண்ண போகிறோம் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நாளில் நல்லாயிருக்கும். சப்போர்ட் பண்ணி நல்லாயிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத. நம்ம எப்படியும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். 125 சப்ஸ்கிரைபர் ஒரே நாள் நம்மளுக்கு 20 சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்மள எதோ அடிக்கிறாங்க, அதுவும் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்டா அப்படி வளர்ற? தெரியலடா, பேச தெரியலடா எனக்கு. காய்ஸ் நீ ஒருத்தன் வர்றான், ஜோக்கர் மண்டை. தம்பி வணக்கம். ஐயோ அண்ணே போட்டாங்க எனக்கு தலை. காய்ஸ் நம்மளை போட்டாங்க. இவர் தான் நம்ம ஒரே வழி. தம்பி வாப்பா, தம்பி வலி. தம்பி வலிக்குதா ரொம்ப? வரேன் தம்பி. அண்ணன் ரிவைவ் பண்ண. அண்ணன் எவ்வளோ பெரிய ஆள், என்ன ரிவைவ் பண்ண? கொரோனா காய்ஸ் அங்கேருந்து ஒரு எட்டி பார்க்குறேன். எல்லா பேர் வச்சுருக்காங்கடா. கொரோனா அதான் கரெக்டாக கொரோனா காலத்தில் தான் வந்தார் நம்ம தம்பி. அதான் கொரோனா வச்சிட்டாங்க. தம்பி கண்ணு வச்சுருக்காரு பி சொன்னு நம்மளே போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளிட்டாங்க. சிக்கிச்சுனா சின்ன பண்ணமாக ஆகிட்டோம் எல்லாரும். இன்னும் ஏதாச்சும் ஒரு ஒன்றரை பிடிக்கலாம்ல அப்படின்ற கேஷ் நம்ம ட்ராகன் மாஸ்டர் ஆகலாம், ட்ரை பண்ணலாம், ஏதோ பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஏதாச்சும் லாங் ரேஞ்ச் கன் கூட ஏதாச்சும் தாங்கடா தம்பி. நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். வேண்டா, நான் உனக்கு இன்னில எல்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி மஸ்டும் வாங்கி கொடுத்தேன். ஏதாச்சும் வாங்கி கொடுேன். ஒன்றே காசு இல்லையா? கேஷ் நம்ம ட்ராகன் அடிடா. இந்த அடிச்சுட்டா போச்சு. ட்ராகன் செத்துப்போ. இதெல்லாம் அது மேலே படவே இல்லை காய்ஸ். பிஸ்டால் அடித்தாலும் டக்குன்னு எது போயிடுவாங்கள பழைய. செத்துப்போ காய்ஸ். நம்ம வெற்றிகரமாக முடிச்சு விட்டோம். போடு தைக்கிட்டு காய்ஸ். ஏடபிள்யூஎம் கிடச்சிருக்கு. ஒய்யா அது ஒய்யில் காய்ஸ், அது எக்ஸு. அது ஒய்டா ஒழுங்கா பாரு. சாரி ப்ரோ. இங்கே ஒரு எனிமி ஓடுது. அது எனிமியில் தலை நம்பாள். காய்ஸ் நம்ம ஆளை வேணும் ஒருத்தன் போட்டு தள்ளிட்டேன்.
உனக்கு ஒன்றுண்ணா நான் இறங்கி வர மாட்டேன்டா காய்ஸ். இங்கே வேணா மண்டையில் இருக்க மாதிரி தெரியுது அவனுக்கு. இந்த எவனோ ஒருத்தர் நிற்க மாதிரி தெரியுது ஆனால் இல்லை. இங்கே தான் எவனோ இருக்கேன். இந்த ஒருத்தன் நிற்காம பாருங்க காய்ஸ். போட்டு தாக்கு. நம்மளும் போட்டு தாக்கிட்டாங்க. டேய் தம்பி வாப்பா கேப்டன். கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர். போட்டுதல் அப்போல்லாம் நீ முதல்ல குலால் போட்டு போடுற ரிவே போடுறா. அப்போதான் போட்டு தரலாம்டா கேப்டன். அண்ணன் ரிவை பண்ணானே எவ்வளோ. பார்த்துக்குறேன்டா. நல்ல வயடா. உனக்கு மூளை இல்லைன்னு நினச்சேன். மூளை ஏதோ இருக்கு. ஐயோ நம்ம சூப்பர் மெடிக்கல் போடலாம். உங்கள் கமெண்ட்ரி என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் விளையாடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்கா வணக்கம். என் பேர் வணக்கம். ஐயோ ஐயோ சோனியா நம்தக் சாய். சோனியாவுக்கு வர கஷ்டம். அதுதான் வெறுப்பாக இருக்குப்பா. அதனால தான் நானே சோனியா இருக்கேன். இன்னொரு ட்ராகன் வந்து எல்லா ட்ராகன் போடுறான். நான் காட்டுறேன். என்ன கணக்கு சார் எடுக்கலாம்? உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எது ஸ்கேர் தான். ஓகே தம்பி ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாது. ஒன்றுமே எனக்கு ரிவை பண்ணல. ஆனால் ஒரே இவர் மட்டும் தான் நான் ரிவை பண்ணியிருக்கேன். அது என்பது சரிதான் என்றால் எரிமலை வென்று விடும். என்ன உங்கள் கமெண்ட்ரி? விளையாடு காய்ஸ் நம்ம போட்டு தள்ளிட்டாங்க வந்த உடனே. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆட தெரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு சொன்னது கரெக்டாக போச்சு. சோனியா போடி. என்ன நம்ம ட்ராகன் போட்டு தள்ளுங்கடா. ட்ராகனு போடு மண்டையில் போடு. தம்பி என்னை விட்டுட்டு எப்படி இது பண்ணலாம்? செத்து போனேன். இவங்க எப்படி என்னை விட்டுட்டு ஆடுறீங்க எனக்கு இல்லை. இவருக்கு வேணாம். இவங்க நம்மளுக்கு ஜீவன் இந்த 5,000 போட்டுருக்காரு. செத்து போனேன். பூச்சி போட்டு விட்டேன். இவருக்கு போடலை சார். இங்கே பாருங்க. இதுதான் இதே மீன் சதையை போட்டுவிடுவோம். துரோகம் வெற்றிகரமாக நம்ம ஒரு ரவுண்டு கூட வின் பண்ணாமல் தோற்று போயிட்டோம். அதனால இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இது புதுசாக வீடியோ ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னொரு மேட்ச் போட போகிறோம். அதுக்கு நம்மள்கிட்ட கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு ஏன் சொன்னேன். நான் தான் சொல்கிறேன். வேணா அப்படியே போயிடலாம். ஹரிஷ்கார்னு ஒருத்தன் வந்திருக்கேன். யூடியூபரோட பேர் வச்சுருக்கேன் ஒருத்தன். நம்ம சேனல் லோகோ மாற்றிட்டோம். இப்போயும் மாற்றிட்டோம். ஆமாம் என்ன சார் இவர் தான் நம்ம அந்த லோகோக்கு பண்ணி கொடுத்தாரு. என்ன சார் அந்த லோகோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏன்டா ப்ரெஸ் மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை நான் இப்போ தான் முன்னாடி ஒருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தேன். யார் அவர் தான் நம்ம ஸ்ட்ரீட் சார்னு அவர்கிட்ட போய் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க இந்த வாட்டி எல்லாரையும் போட்டு தக்குறோம். தம்பி வாங்க டுர்ரு.